நெல்லித்தோப்பு தொகுதியில் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நாராயணசாமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். ஐயா, இந்த வெற்றியை பொறுத்தவரைக்கும் இது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, எல்லோரும் கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், கட்சியுடைய தலைவர் நமச்சிவாயம் அவர்கள், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில அமைப்பாளர்கள், குறிப்பாக சிவா அவர்கள், மரியாதைக்குரிய சிவா, மரியாதைக்குரிய சிவகுமார், மரியாதைக்குரிய நாஜிம் அவர்கள், அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் மற்ற கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க. அதன் மூலமாக இந்த வெற்றி கிடைத்தது. இந்த வெற்றியின் மூலமாக இந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்போம். பெரிய அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கீங்க. நெல்லித்தோப்பு மக்கள் உங்கள் மீது அவ்வளவு அபரிதமான நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதாவது இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற மக்கள் மத்தியில் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவருடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, அதாவது அந்த தொகுதியில் வேலை வாய்ப்புகள் பெருகணும், இப்போ மனைப்பட்டா கொடுக்கணும், அடுக்குமாடி வீடு கட்டி கொடுக்கணும், சாலை வசதிகள் சரியா இருக்கணும், குடி தண்ணீர் அந்த மக்களுக்கு கொடுக்கணும், பாதுகாக்கப்பட்ட சாலைகள் கொண்டு வரப்படணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதே போல மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். இது போன்ற பல கோரிக்கைகள் அந்த மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சி தான் அது நிறைவேற்ற என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்குது. அதனால தான் வாக்களிச்சிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட ஐயா, மிக்க மகிழ்ச்சி. இந்த தேர்தலில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார். புதுச்சேரியிலிருந்து தேவேந்திரன், நியூஸ் 7 தமிழ்.